ஹலோ எடுத்துட்டீங்க சொல்லுங்க. நான் வந்துட்டேங்க. வந்து 20 நிமிஷம் ஆச்சுங்க. வாங்க வாங்க. நான் வந்து பிளாக் கலர் தொப்பி போட்டிருப்பேங்க. கொஞ்சம் அழகா கூட இருப்பேன். நீங்க நீங்களும் தொப்பி போட்டிருப்பீங்களா? ஓகே வாங்க வாங்க வாங்க. 20 நிமிஷம் என்ன 20 வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டோமா? பார்த்த ஞாபகமில்லையோ அறுவடும் சொல்லையோ வாழ்ந்த காலங்கள் கொஞ்சமோ மறந்ததேன் இந்த நெஞ்சமோ. நீங்க ஐயோ நீங்க வணக்கங்க. வணக்கம் சொல்லுங்க. வணக்கங்க. வணக்கம் சொல்லுங்க. வணக்கங்க. சொல்லுங்க. வணக்கங்க. நீங்க பாட்டுக்கு வணக்கம் வணக்கம்னு சொல்லிட்டே இருக்கீங்க, வேற பேச மாட்டீங்களா? நீங்க தாங்க வணக்கம் சொல்லுங்க வணக்கம் சொல்லுங்க வணக்கம் சொல்லுங்க வணக்கம் சொல்ல என்னங்க பண்ணுவாங்க? நீங்க அப்படி நினைச்சிட்டீங்களா? உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்? நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்னு. எனக்கு வந்துங்க காலையில ஏஞ்ச உடனே இந்த கழுத்து பிடிக்கும். அப்புறம் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் இடுப்பு பிடிக்குங்க. அப்புறம் நைட் எல்லாம் படுக்கும் போது இந்த முதுகு பிடிச்சிக்குது. ஏங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும்? எனக்கும் இந்த வயசுல உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் எனக்கும் அப்பப்ப பிடிக்குங்க. அப்பப்ப என்ன பிடிக்குங்களா? அப்பப்ப இல்ல எப்பவுமே உங்களை பிடிக்கும். எப்பவுமே பிடிக்குங்க. எனக்கு அதுக்கு முன்ன உங்களை வந்து நான் Facebookல ஏன் தெரியும் உங்களை மட்டும் நான் சூஸ் பண்ணேன். நீங்க Facebookல ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுருந்தீங்க ஓபனா. அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாத்தையும் நீங்க மறைக்காம அப்படியே போட்டீங்களேங்க. ஆமா ஸ்டேட்டஸ்ல Facebookல ஸ்டேட்டஸ் போட்டிருந்தீங்கல்ல. ஆமா நிறைய ஸ்டேட்டஸ் போட்டுருந்தேன். அதுல வந்துட்டு என்ன ஒருத்தர் பாலியல் பலாத்காரம் பண்ண வந்தாரு. அப்போ நான் வந்து அந்த மாதிரி ஆயிட்டேன்னு சொல்லி ஓப்பனா போட்டிருந்தீங்க. அந்த உண்மையான மனசு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. மனசு ஏன் நீங்க வந்து அவர் அந்த மாதிரி பண்ண வரப்ப ஏன் நீங்க தடுக்கல? நான் தடுத்திருக்கலாம். அன்னைக்கு என்ன பாருங்க, என் 2 கையிலயும் மருதாணி வச்சிருங்க. அது அழுக்கு போகலையா? அதுக்காக ஒரே ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆட முடியுமா? ஆளான தாமரை ஐயோ ஐயோ எல்லாம் கரெக்ட்டா ரொம்ப நாளாக தூங்கல. நான் ஆளான தாமரை ரொம்ப நாளாக தூங்கல. அம்மி மீதிச்சும் நேக்கு எதுவும் இல்ல. அந்த கவலை நோக்கு புரியவில்லை. நான் தொட்டா என்ன சுட்டா விடும் வாங்க. அடக்கிட்டே வந்து முத்தம் ஒண்ணு என்னடா இது? ஐயோ நடக்க முடியுதானா? உனக்கும்மா ரொம்ப நல்லா நடத்துனாரு. சரி ஓகே, இனிமே கழுது கட்ட குட்டி தான். இந்த வயசுல எனக்கு எந்த பொண்ணும் கிடைக்காது. நீ தாண்டி என்ன வச்சு சந்தோஷமா வாழ், யாரும் கிடைக்க மாட்டாங்க. சரி எடுத்துங்க. உடம்பு சரி இடுப்பு பிடிச்சிருக்குறே. இடுப்பு பிடிச்சிருக்குறே. இடுப்பு பிடிச்சிருக்குறே. இடுப்பு பிடிச்சிருக்குறே. தனியா இடுப்பு பிடிச்சிருக்குறே. இடுப்பு பிடிச்சிருக்குறே. தூக்கி விடுறே. தூக்கி விடுறே. ஆமாங்க உங்க இடுப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் இடுப்புல தூக்கி விடுறே. தூக்கி விட சொன்னீங்களா? முல்ல இரு இரு. அம்மா ஓகே இங்க பாரு, சத்தியமா சொல்றேன், இந்த வயசுல எனக்கும் பொண்ணு கிடைக்காது, உனக்கும் நல்ல மாப்பிள்ளை கிடைக்க மாட்டான். இனிமேல் நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழுவோம். என்ன ஒண்ணு அடிக்க இருக்கு, இந்த மாதிரி பெண்ட் எடுத்து வாழ வேண்டியது இருக்கும். போமா. இந்த லவ் கதை எப்படி இருந்தது ரமேஷ் கண்ணா சார்? சூப்பரா இருந்தது ராஜேஷ், ரொம்ப நல்லா பண்ணிட்டேன். ஏன்னா வயசான அப்புறம் ஒரு லவ் வருதுல பாருங்க, அவனுக்கு 20 வருஷம் வெயிட் பண்ணி இவ்வளவு அதுல என்னென்ன டைலாக்ஸ் ரொம்ப நல்லா இருந்து. வந்தோடனே வணக்கம் சொல்லுங்க வணக்கம் சொல்லுங்க வணக்கம் வணக்கம் சொல்லுங்க, இதெல்லாம் என்எஸ்கே ஸ்டைல் தான். இது என்எஸ் கிருஷ்ணன் இந்த ஸ்டைல் டைலாக்ஸ் நல்லா நினைவுங்க. யாரையும் கலைவாணரோட கம்பேர் பண்ண முடியாத ஒரு கலைஞன் அவரு. ஆனா அது பேசுறது என்ன தெரியுமா, இவர் சொன்னது வந்து அந்த டைலாக்கை வந்து கரெக்டா யூஸ் பண்றது, அதை சொல்லியிருக்காரு. கடைசி வரைக்கும் அதை வந்து மெயின்டைன் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஹேட்டு போனது, நான் கூட என்னன்னா அந்த ஹேட்டு போன பிறகு பயந்துட்டேன் நான். இது வந்து எல்லாம் தாறுமாறா விழுந்துருச்சுன்னா அதுக்கு பிறகு ஒரு ஹைலைட் வச்சிங்க பாருங்க, ஹேட்டு விழுந்த பாரு இன்னும் நரைச்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப சூப்பர். அதாவது
காமெடி பண்ணும் பொழுது அந்த டைமிங் தான் ரொம்ப நல்லா நடிச்சீங்க. என்னன்னா ஒரு கேரக்டர்னா அந்த கேரக்டராகவே உங்கள் ட்ரெஸ்ஸிங்ல இருந்து மேக்கப்பு, விக்கு, அப்புறம் வாய்ஸ் மாடுலேஷன், ரெண்டாவது ஆடியன்ஸ்க்கு நல்லா புரியுற மாதிரி வந்து கிளாரிட்டியோட பேசுறது, இது எல்லாமே உங்ககிட்ட ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு. அடுத்ததுலேயும் நீங்கள் இன்னும் இதே மாதிரி சிறப்பாக பண்ணணும். வாழ்த்துக்கள்.